அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. நாளை அசோகாஷ்டமி. என்னடா இது அசோகாஷ்டமி புதுசாக ஒரு பேராக இருக்குன்னு நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே நீங்கள் நினச்சிருக்கலாம். அஷ்டமி தெரியும், நவமி தெரியும், இது என்ன அசோகாஷ்டமின்னு நினைக்கலாம். நம்ம பெண்கள் எல்லாருமே கையில் போட்டுக்குவோம் பார்த்திங்களா மருதாணி. அந்த மருதாணியை பற்றின ஒரு ஆன்மீக பதிவு தாங்க இது. நாளை அசோகாஷ்டமியோட சிறப்பு ஆன்மீக பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நம்ம இப்போ பதிவை பார்க்கலாம். வசந்த நவராத்திரியோட 8வது நாள் தான் அசோக அஷ்டமி. பங்குனி மாதம் அமாவாசை திதியிலேருந்து 8வது நாள் வரக்கூடிய அஷ்டமி திதியை தான் அசோக அஷ்டமின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது. ராவணன் சீதையை சிறப்பிடிச்சு வச்சுருந்தப்போ இலங்கையில் ராவணனுடைய கோட்டையில் அசோகவனத்தில் தான் சீதை இருந்ததாக ஒரு ஐதீகம், ஒரு புராண கதைகள். இந்த அசோகவனம்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, அது என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க அவங்க இருந்த அந்த தோட்டம் தான் மருதாணி தோட்டத்தை தான், அந்த மருதாணியை தான் அசோகம்னு சொல்லுவாங்க. அந்த மருதாணி தோட்டத்துக்கு தான் அசோகவனம்னு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மருதாணிக்கு சமஸ்கிருதத்தில் அசோகா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ராமன் சீதையை அசோகவனத்திலிருந்து மீட்டெடுத்த இந்த ஒரு நாள் தான், அற்புதமான ஒரு நாள் தான் அசோகா அஷ்டமியை அனுஷ்டிக்கப்படுது அப்படின்னு வரலாற்று புராணங்கள் சொல்லுதுங்க. சரி, அது எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஒரு நல்லது நடக்குது, நமக்கு வாழ்க்கையில் ஏதோ நம்ம நிறைய கஷ்டங்கள் பட்டுட்ருக்கோம், ஆனால் நமக்கு ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணால் நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக செய்வோமா இல்லையா? நம்ம பெண்கள் நம்ம ஏன் அதை தவற விடணும்? அப்படிப்பட்ட மிக அற்புதமான நாள் தான் இந்த அசோக அஷ்டமி. இந்த நாளில் நம்ம பெண்கள் என்ன வழிபாடு பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற பதிவை தான் இப்போ பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம எப்பயும் போல் நம்ம காலையில் குளித்து சுத்தபத்தமாக எல்லாமே நம்ம காலையில் பூஜைகள் இதெல்லாம் பண்ணுவோங்க. நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்ததுன்னா, இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கேட்டு கூட வாங்கிக்கலாம். மருதாணி நீங்கள் இலையை மட்டும் வாங்கி நல்லா பறித்து நீங்கள் அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கணுங்க. இதை நாளைக்கு எந்த நேரத்தில் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நாளைக்கு ராத்திரிக்குள்ளே மருதாணியை கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறவங்க எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கொஞ்சோண்டு ஒரே ஒரு நடுவில் சின்ன ஒரு ரவுண்டு உங்களால் எவ்வளோ வைக்க முடியுமோ அது மட்டுமாச்சும் நாளைக்கு கண்டிப்பாக மருதாணி பெண்கள் எல்லோரும் மறக்காமல் வைக்கணுங்க. அப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக மாறிடுமா. ஏன்னா நாளை எந்த பெண்கள் எல்லாருமே கையில் இந்த மருதாணி இட்டுக்கொள்கிறார்களோ அந்த பெண்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களே இருக்காது. என்றைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டும்தான். இதற்கு ஒரு புராண கதையும் இருக்குது. காரணம், சீதாதேவிக்கு அசோகவனத்தில் துணையாக இருந்தது இந்த மருதாணி செடி மட்டும்தான். ஏன்னா ராவணன் சிறைப்பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த அசோகவனத்தில் தான் சீதாதேவி வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட சீதாதேவி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறப்ப டெய்லி அசோகவனத்தில் இருக்கிற அந்த மருதாணி செடிக்கிட்ட டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்களாம். அப்போது இந்த எல்லா போரும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சீதாதேவி அங்கேருந்து அசோகவனத்திலேருந்து கிளம்புறப்ப மருதாணி செடிக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. நான் இங்கே கஷ்டப்பட்டு துன்பத்தில் இருந்த சமயத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்தது நீ தான். உன்னை யாரெல்லாம் கையில் வச்சுக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் கஷ்டமே வராது, சந்தோஷங்கள் மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணியை கையில் வச்சுக்கிற பெண்களுக்கு நிச்சயம் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி அங்கேருந்து கிளம்புறப்ப இந்த ஒரு வரத்தை மருதாணி செடிக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால தான் நம்ம போன நிறைய பதிவில் சொல்லியிருக்கோங்க, மருதாணி செடி கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது மகாலட்சுமியோட அம்சம். யார் வீட்டில் மருதாணி செடி இருக்கோ அவங்க வீட்டில் செல்வ செழிப்பு கண்டிப்பாக இருக்குங்க. பணத்துக்கான கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா மகாலட்சுமியோட அம்சங்கிறதுனால உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் மருதாணி செடி இல்லைன்னா நாளைக்கு ஒரு சின்ன ஒரு செடியாச்சும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அசோகாஷ்டமி. நாளைய தினம் நீங்கள் வீட்டில் வாங்கி ஒரு சின்ன தொட்டியில் வாங்கி வைங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே மருதாணி செடி இருந்ததுன்னா அந்த செடிக்கு நாளைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் வச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன். நாளை ஏற்றுகின்ற அந்த ஒரே ஒரு தீபமானது நிச்சயம் உங்களுடைய குடும்பமானது
ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்குங்க. இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நாளைக்கு மறக்காமல் நீங்கள் நிச்சயமாக மறக்காமல் இல்லைங்க, நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சோண்டு மருதாணியாச்சும் உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த நாளை அசோகாஷ்டமியோட முழு பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் வைக்கிறது இல்லாமல் உங்களுடைய அக்கம் பக்கம் உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்க வந்து ரொம்ப நல்லபடியாக இருந்தாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க பேசிடும். உங்களோட வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருகும், பண கஷ்டங்கள் தீரும். ஒரே ஒரு மருதாணி தான், ஆனால் அதுக்கு எவ்வளோ ஒரு பலவித நன்மைகள் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஏன்னு கேட்டால் நம்ம கல்யாணத்தில் எல்லாருமே தெரியும், கல்யாணத்தில் இப்போ எல்லாம் மெஹந்தி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அதோடைய ஆன்மீக கருத்து அதுதான். அந்த உள்ளங்கையில் யார் ஒருத்தங்க மருதாணி வச்சு நம்ம மருதாணி எப்படி செவக்குதோ அதே மாதிரி நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்போட நல்ல சிவந்து வருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நாளை நிச்சயம் நீங்கள் மறக்காமல் இந்த மருதாணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் மருதாணி தீபம். நாளைக்கு சுவாமி ரூமில் ஒரே ஒரு 5 இலை மட்டும் ஒரு கொஞ்சமாக அந்த மருதாணி இலையை மட்டும் பறிச்சுட்டு ஒரு பித்தளை தட்டில் நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன ஒரு அகல் தீபம் சுவாமி ரூமில் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். அவ்வளோ ஒரு மகாலட்சுமி அம்சம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். நாளை மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 மருதாணி இலைகள் நீங்கள் சும்மா அப்படியே அந்த இலையை மட்டும் கழுகிட்டு நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு இந்த அசோகாஷ்டமியோட முழு பலன் கிடைக்குங்க. இல்லைங்க எங்களுக்கு 7 சாப்பிட்டா எங்களுக்கு வயிற்றுக்கு ஏதாவது பண்ணுமான்னு கேட்டால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுடைய வயிற்றுக்கு உடல் உபாதைகள் எதுவுமே ஆகாது. 7 இலை சாப்பிட முடியாட்டி கூட பரவாயில்ல, ஒரே ஒரு இலை நாளைக்கு இந்த பூஜைக்காக ஒரு சாஸ்திரத்துக்காக ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் எடுத்து சும்மா கூட வாயில் போட்டு நம்ம மென்று சாப்பிடுங்க. அதுக்கு அவ்வளோ பலன், அவ்வளோ சக்தி கிடைக்குங்க. நம்மளோட குடும்பத்தில் செல்வ கடாட்சம் உங்களுக்கு செல்வ கடாட்சம் ஐஸ்வர்யம் எல்லாமே நாளைய தினம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்த தினம் ஒரு முக்கியமான தினம்ங்கிறனால ஒரே ஒரு கொப்பு உங்களுடைய நிலை வாசலில் நம்ம எப்படி வேப்பிலை வைப்போம் அதே மாதிரி இந்த மருதாணியை ஒரு 4-5 கொப்பும் நீங்கள் பறித்து சும்மா அப்படி நம்ம நிலவாசல் அப்படி சொருகி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மகாலட்சுமி அம்சமானது நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே தழைச்சிருக்குங்க. ஏன்னு கேட்டால் நிலவாசல் வழியாக தான் நம்முடைய மகாலட்சுமி செல்வ செழிப்பு எல்லாம் வீட்டுக்குள்ளே வரதா ஐதீகம். அப்படிப்பட்ட நிலவாசலை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை, நீங்கள் நாளைக்குன்னு இல்லைங்க, நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை எடுத்து மாற்றினா கூட போதும். உங்கள் வீட்டில் செடி இருந்ததுன்னா ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் வேலை தான். அந்த மருதாணி மட்டும் பறித்து நீங்கள் அந்த நிலவாசலை நீங்கள் மாட்டி சொருக்கி வைக்க போகிறீங்க. அவ்வளோதான். செய்து பாருங்களேன். உங்களுடைய பணமாற்றம் பணப்புழக்கங்கள் நிறைய இருக்கும். நிறைய சேஞ்சஸ் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக, அது பொருளாதார நிலைமையில் கண்டிப்பாக நிச்சயம் நடக்குங்க. இதோடு கூட இன்னொரு முக்கியமான வேலை நாளை ராத்திரிக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பவுல். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் இதெல்லாம் ஸ்டீல் பாத்திரம், ஸ்டீல் தட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. கண்ணாடி பவுல் இல்லாட்டி பீங்கான் பவுல், இதில் 2ல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மருதாணி இலைகளை நீங்கள் பரப்பி வச்சுக்கணும். அந்த மருதாணி இலை மேலே உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ, 100 ரூபானா 100 ரூபாய், எவ்வளோ தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு பணம், ஏதாவது ஒரு நகை, உங்ககிட்ட என்ன நகை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நகையை நீங்கள் அது மேலே வச்சுட்டு நாளைக்கு சுவாமி ரூமில் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன். நிச்சயம் அந்த மருதாணி மேலே வச்சுருக்கிறதுனா அந்த பணமும் நகையானது உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் அதிகமாகி நல்ல செல்வ செழிப்பு செல்வ கடாட்சம் சேருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நாளைய தினம் இந்த ஒரு இதை ராத்திரி 12 மணிக்குள்ளேயாச்சும் இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல, நாளை தினம் கண்டிப்பாக இந்த பீங்கான் நம்ம கண்ணாடி பவுல் மேலே வைக்கிற அந்த பணமும் நகையும் வைக்கிற அந்த இதை நீங்கள் பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சுருங்க. நம்ம இந்த மருதாணி பற்றி நம்ம சொல்ல போனால் நிறைய விஷயங்கள், நிறைய ஆன்மீக கருத்துக்கள் நிறைய இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு இந்த பதிவில் எந்த இது உங்களுக்கு செய்ய முடியுமோ அது பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மறக்காமல் உள்ளங்கையில் கொஞ்சோண்டாச்சும் நாளைக்கு மருதாணி வைக்க நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.